வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தாமதமான நிலையில் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப கோரிய சென்சாரின் உத்தரவு தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜனநாயகன் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்ற முடிவு தவறானது என்று நீதிபதி பி.டி. ஆஷா அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் என்றும் அவர் தன்னுடைய தீர்ப்பை வாசிப்பதற்கு முன்பு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஜனநாயகன் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு வெளிவருவது உறுதியாகி இருக்கிறது. ஒருவேளை சென்சார் தணிக்கை குழு அதிகாரிகள் உச்ச நீதிமன்றத்தை நாட இருக்கிறார்களா அல்லது நீதிமன்றம் வழங்கிய அந்த யுஏ சான்றிதழ் வழங்கப்படுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எல்லாம் வேகமாக நடந்தால் யுஏ சான்றிதழானது வழங்கப்பட இருக்கிறது. யுஏ சான்றிதழ் தந்ததற்கு பிறகு ஜனவரி 11 அல்லது 12ஆம் தேதி படம் வெளியாகலாம் என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தயாரிப்பு நிறுவனம் படத்தை வெளியிடுவதற்கு தற்பொழுது முழு வீச்சில் இயங்கி வருகிறார்கள். நாளை பராசக்தி படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது வரை பராசக்தி படக்குழுவிற்கு அந்த தணிக்கை குழு அதிகாரிகள் அந்த சான்றிதழை வழங்காத நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு இந்த யுஏ சான்றிதழ் வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாளைய தினம் பராசக்தி படம் வெளியாகுமா என்பது தற்பொழுது வரை தெரிய வரவில்லை. ஆனால் ஜனவரி 11 அல்லது 12ஆம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 60% திரையரங்குகள் ஜனநாயகன் படத்திற்கும் 40% திரையரங்குகள் பராசக்தி படத்துவதற்கும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு இந்த சான்றிதழ் வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் விஜய் ரசிகர்களும் அதே போன்று தாவேகாவின் தொண்டர்களும் தொடர்ந்து தற்பொழுது மகிழ்ச்சி வெள்ளத்தில் கொண்டாடி வருகிறார்கள். படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா அல்லது பொங்கலுக்கு பின்பு வெளியாகுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் தற்பொழுது உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்குவதற்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.